ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்தியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டான சிக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் ஏன் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சிக்கனில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்க்குறேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் சால்ட், அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிரை சேர்க்குறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. 1/2 hour ஆனதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நான் ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம இதை வெங்காயத்தில் ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். ஓகே, அப்புறம் அதே பேனில் 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாமே பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 6-7 பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா சாப்ஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம இதில் மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மல்லி பவுடர் நான் சேர்க்குறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் லைட்டாக பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக புதினா இலை, அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா சிக்கன், அதை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஆனியன், அதை நான் இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா இதில் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும் இதை நம்ம குக் பண்ண விடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு, சிக்கனும் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் மசாலாவை சேர்க்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் கறி ரெடி. ரைஸ் அப்புறம் சப்பாத்தி இது 2த்துக்குமே ஏற்ற டிஷ் தான் இந்த சிக்கன் கறி.
இந்த சிக்கன் கறியை நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.